சேனல். இன்னைக்கு எஸ்எஸ்பில இருந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சி வந்திருக்கு. அதை பத்தின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் என்ன, அப்புறம் அதுக்கு என்னென்ன எலிஜிபிள், என்னென்ன எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் வந்து எல்லாமே இதை பத்தி பார்க்கலாம். என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவர்ட், கம்யூனிகேஷன், எலக்ட்ரீஷியன் அண்ட் வெட்னரி. இந்த ஸ்டீவர்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பணிப்பெண். ஹெட் கான்ஸ்டபிள், ஸ்டீவர்ட். ஹெட் கான்ஸ்டபிள்ல வந்து நீங்க ஒரு பணிப்பெண்ணா ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து மொத்தம் 2 வேகன்சி வந்திருக்கு. அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் கம்யூனிகேஷன். அங்க இருக்கவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் மூலியமா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 197 வேகன்சி இருக்கு. ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து 29 வேகன்சி இருக்கு. ஹெட் கான்ஸ்டபிள் வெட்னரிக்கு வந்து 5 வேகன்சி இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 233 வேகன்ட் இருக்கு. இப்போ சேலரி பார்த்தோம் அப்படின்னா, பே ஸ்கேல் வந்து லெவல் 4 கீழ வருது. இது வந்து 25,500 இருந்து ஸ்டார்ட் ஆகி 81,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அப்புறம் இதுக்கு அலவன்ஸ் வந்து டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கு, ரேஷன் மணி அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்ட் அதர் அட்மிஷன் அலவன்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பண விலை ஒரு மளிகை ஜாமான் அந்த மாதிரி எல்லாத்தோட ப்ரைஸ் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த மாதிரி டைம்ல அது சமாளிக்கிறதுக்காக தனியா வந்து உங்களுக்கு அலவன்ஸ் தருவாங்க. இதுதான் அந்த டியர்னஸ் அலவன்ஸ். அப்புறம் இந்த ரேஷன் மணி அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த இதில் வந்து உங்களுக்கு பென்ஷனும் இருக்கு. பென்ஷன் ஸ்கீம் வந்து என்பிஎஸ் 2004 அதுக்கு கீழே வருது. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டீவர்ட் பணிப்பெண், அப்புறம் கம்யூனிகேஷன் அண்ட் வெட்டினரி எல்லாருக்குமே வந்து 18 இருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும். எலக்ட்ரீஷியனுக்கு வந்து 18 இருந்து 25 வயசு வரைக்கும் தான். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. எஸ்சி எஸ்டி அப்படின்னா 5 இயர்ஸ், ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 40 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு இது பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயியில் ஓபிசியாக இருந்தால் 43 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 45 வயசு வரைக்கும். இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 24 வயசு வரைக்கும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு 25 வயசாயிருச்சு. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? என்னால இந்த போஸ்ட்டுக்கு வந்து நான் எலிஜிபிள் இல்ல அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ வந்து உங்களோட கம்யூனிட்டி வந்து நீங்க பார்க்கும்போது, இப்போ நீங்க வந்து ஓபிசியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னா, 25லிருந்து ப்ளஸ் 3 சேர்த்தீங்கன்னா 28. ஸோ 28 வயசு வரைக்குமே வந்து நீங்க வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் ஏஜ் ரிலாக்சேஷன். அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். டிவெட் பணிப்பெண்ணுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சு அப்புறம் 2 வருஷம் டிப்ளமோ இன் கேட்ரிங் கிச்சன் ப்ளஸ் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கம்யூனிகேஷன் இதுக்கு வந்து நீங்கள் 12th வந்து சயின்ஸ் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 3 இயர் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்னா ஐடி அல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரீஷியனுக்கு வந்து நீங்கள் மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் ப்ளஸ் டிப்ளமோ ப்ளஸ் ட்ரேட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணியிருக்கணும். வெட்டினரிக்கு வந்து நீங்கள் 12th வந்து சயின்ஸ் பயாலஜி படிச்சிருக்கணும், ப்ளஸ் 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் வெட்டினரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த recruitment.ssb.government.in அப்படி இல்லைன்னா ssb.government.in இப்படி இந்த வெப்சைட் வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போய் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து ₹100 ஃபீஸ் வரும். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் விமனுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஃபீஸ் வந்து கிடையாது. கம்ப்ளீட்டாக இது வந்து ஃப்ரீ தான். இப்போ அப்ளிகேஷன் டேட் பார்க்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 30 டேஸ் ஃப்ரம் அப்ளிகேஷன். இந்த வேக்கண்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு 30 நாளுக்குள்ள வந்து அப்ளை அதாவது 1 மந்த் டைம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். இப்போ வேக்கண்ட் வந்து 21 to 27 மார்ச் 2026 வரும். அப்ராக்சிமேட்டாக 20 ஏப்ரல் 2026 முடிஞ்சிடும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க, அடுத்து ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க, அடுத்து ட்ரேட் டெஸ்ட் நடக்கும். அந்த ட்ரேட் டெஸ்ட் வந்து யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனுக்கும் ஸ்டீவர்டுக்கும் வந்து ட்ரேட் டெஸ்ட் நடக்கும். டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க, அடுத்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன். இப்போ வந்து இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆள் வந்து ஒரு போஸ்ட், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். சர்டிஃபிகேட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேலிடாக இருக்கணும். ஃபேக் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது.
இந்த மாரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கன்டினியூஸா இந்த மாரி வீடியோஸ் போட போறோம். அப்படியே நம்ம எப்படி அப்ளை பண்ற வீடியோவும் இதுக்கடுத்து போட போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் பண்றேன். தேங்க் யூ.